ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தளபதி விஜயோட ட்ராயிங்கு லூமிஸ் மெத்தடோட அடிப்படையில் அவுட்லைன் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்போஸ் கரெக்ஷன் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரீஹேண்டாக போட முடியாதவங்க காம்பாஸ் யூஸ் பண்ணி போடுங்க. ஃப்ரீஹேண்டாக போடுறது தான் நல்லது. இதை செக் பண்ணி பார்த்துக்கணும், பர்ஃபெக்டாக சர்க்கிள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அடுத்தது சென்டராக வெர்டிக்கலாக ஒரு லைன் போடணும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அப்படியே போட்டுருவேன். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கணும். இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணியும் அளந்து போட்டுக்கோங்க. அதே போல் ஹரிசாண்டல் ஒரு லைன் போடணும். பாட்டம் 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும். டாப் 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும். 1 பார்ட் லைன் போடணும், கீழே 1 பார்ட்டில் லைன் போடணும். அதே போல் சைடில் ஒரு லைன் போடணும். இதில் சென்டர் லைன் வந்து ஐப்ரோ லைனு, பாட்டம் நோஸ் லைனு, டாப் வந்து ஏர் லைன். இந்த ஐப்ரோ லைன்லேருந்து நோஸ் லைன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் சின் லைனுக்கும் இருக்கும். அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சின் லைனை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அதே போல் நோஸ் லைன்லேருந்து ஐப்ரோ லைனை 2.5 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஏன்னா இதில் ஆஃப் பார்ட்டு தான் இருக்குது ஐப்ரோவுக்கும் ஐஸுக்கும். இது நம்ம செக் பண்ணி அது ரெஃபரன்ஸோட பேஸில் போட்டுக்கணும். அதே போல் ஒரு ஐஸோட அளவு இன்னொரு ஐஸோட அளவு சேமாக இருக்கும். பிட்வீன் 2 ஐஸுக்கு இடையிலையும் ஒன்று ஐஸோட அளவு தான் வரும். அந்த ஐப்ரோவும் ஐஸும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஏன்னா குனிஞ்ச மாதிரி இருக்கிறதால அந்த ஃபேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஐபாலும் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி இருக்கும். ஃபுல் ரவுண்டு தெரியாது, ஆஃப் ரவுண்டு தான் டாப்பில் தான் தெரியும். இப்போ இனிமேல் போடுறது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸோட அடிப்படையில் தான் நம்ம செக் பண்ணி போடணும். பாருங்கள், அந்த நோஸோட லைன்லேயே நான் நோஸ் வரைஞ்சிக்கிறேன். அதே போல் அந்த லிப்ஸு ஐபாலோட சென்டர்லேருந்து வருதா பக்கத்தில் வருதா அதையும் செக் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இதில் டாப் லிப்பு, அந்த லிப்பு வந்து தெரியாது, மீசை வந்து மறைஞ்சிருக்கும். லோ லிப்பு மட்டும்தான் தெரியும். அந்த மீசையோட அளவு எவ்வளோ வருது இதில் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ட்ரை பண்ணி பார்த்தா வரும். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். எரேஸ் பண்ணி தான் போடணும். ஸ்டார்டிங்கில் வராது. இந்த லூமிஸ் மெத்தடில் போடணுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்னால் ஈஸியாக போடலாம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்னால் கஷ்டம். ஏதோ ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான் வருமே தவிர பர்ஃபெக்டாக நாம் வரைகிற ஃபேஸ் வராது. எனக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்னால் ஈஸியாக வரைஞ்சிடுவேன், மற்ற ஃபேஸ்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த தாடி, அந்த கண்ணுக்கு கீழே ஹைலைட்டோட அந்த ஃபோல்டிங் லைனு, இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸை பார்த்து மார்க் பண்ணிக்கணும். அடிக்கடி ரெஃபரன்ஸை செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக எரேஸ் பண்ணி தான் போடணும். எல்லாமே தின் லைனாக போடுங்க. ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி போடணும். பாருங்கள், இந்த காது கூட கொஞ்சம் தான் தெரியுது. ரெஃபரன்ஸில் கொஞ்சம் தான் இருந்தது. நான் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ ஏர்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோலேருந்து ஏர்லைன் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாகவே இருக்குது. ஏன்னா தலை கீழே குனியும் போது நான் ரெஃபரன்ஸ் செக் பண்ணி போடுறேன். தலை வந்து கீழே குனியும் போது ஹெட்டு வந்து அதிகமாக தெரியும், ஏர்ஸ் எல்லாம் அதிகமாக தெரியும். எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரே வந்து கொஞ்சம் தான் இருந்தது, டாப்பில் எதுவுமே இல்லை. நான் தோராயமாக போட்டுக்கிறேன். இந்த தாடியோட லைன்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த நெக்கு எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கிறேன். நெக்கு அண்ட் ஒரு பனியன், அவ்வளோதான் ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்குது. ஒன்லி ஹெட் ஃபேஸ் மட்டும்தான், மற்றது எதுவும் டீட்டெயிலிங் இல்லை. இப்போ நான் ஸ்டெட்லர் 8B பென்சில், இது மேட் ஃபினிஷ் பென்சில். இந்த பென்சிலை யூஸ் பண்ணி நான் பர்மனண்ட் லைனை டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பென்சிலால் போட்ட லைன் மட்டும் பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். இப்போ இந்த லைன் போட்டுட்டு நான் எரேஸ் பண்ணுவேன், டோட்டலாக எரேஸ் பண்ணுவேன். அந்த கிரிட் லைன், சர்க்கிள், டாட் லைன் எல்லாமே போயிடும்.
தின்னாக போட்ட எல்லா லைனும் போயிடும். இப்படி தான் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேபர் கேஸ்டில் 9000 கிரேட்ஸ் டின் பாக்ஸில் ஒரு செட்டாக அந்த பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 6B அண்ட் 8B பென்சிலை யூஸ் பண்ணி டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த ஷேடிங் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆட்ச் மெத்தடில் வரும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஸ்மட்ஜிங் மெத்தடில் தான், சர்க்குலிசம், இந்த ஸ்மட்ஜிங் இதை தான் போடுவீங்க ஷேடிங்கு. இது கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். 45 டிகிரி ஆங்கிளில் ஸ்டோக்காக போடணும். இது பை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வரும். எனக்கும் கூட அந்தளவுக்கு வராது. நான் கூட ஒரு 10 நம்பர் ஆஃப் ட்ராயிங்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். சும்மா கிறுக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவேன். ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணாமல் நம்ம ஃபேஸோட அவுட்லுக் மட்டும் கொண்டு வர்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஷேட் பண்ண முடியும். பாருங்கள், நான் அந்த பென்சிலோட ஸ்ட்ரோக் வந்து 45 டிகிரி ஆங்கிளில் ஷேட் பண்ணுறேன். ரியலிசமாக பண்ணுறதுக்கு நீங்கள் அவுட்லைன் வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். அப்படி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான அவுட்லைன் கிடைக்கும். இதில் வந்து அவுட்லைன் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஃபேஸோட கரெக்ட் லுக்கு கொண்டு வந்துட முடியும். இந்த டார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்கிற இடத்துல 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐஸுக்கு கீழெல்லாம் வந்து டார்க் ஏரியா இருக்கும். அந்த நோஸ்லலாம் வந்து நோஸோட பிரிட்ஜ் வந்து சென்டராக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் தெரியும். இந்த ஹைலைட் விட்டுட்டு மற்ற இடம்லாம் வந்து ஷேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரோக் வந்து மாறாமல் ஒரே விதமாக பண்ணணும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆப்போசிட்டில் 45 டிகிரி ஆங்கிளில் கிராஸில் போட்டிங்கன்னா கிராஸ் ஆச்சிங் மெத்தடு. இந்த ஐபோல்லாம் வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணி டார்க் பண்ணிக்கிறேன். இது டார்க் பண்ண தான் நம்மளுக்கு அந்த ஃபேஸோட அவுட்லுக் நல்லா வரும். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு 2 hours ஆச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கூட வர 1 hourல ஒரு ஸ்கெட்சை முடிச்சிட முடியும், ஒரு ஃபேஸை வரைஞ்சிட முடியும். ஒருத்தரை உட்கார வச்சுட்டு வரையணும், அதாவது லைவ் போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மெத்தடை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரியலிசமாக ஒருத்தரை உட்கார வச்சு வரைகிற வரைக்கும் அவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க. ஆனால் 5 hours 6 hours ஆகும் மினிமம். இந்த மெத்தடில் ஈஸியாக குயிக் ஸ்கெட்ச் பண்ணிட முடியும். பாருங்கள், நான் அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி ஆங்கிளை மாற்றாமல் ஒரே மெத்தடில் அப்படியே எங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம லைன் போடணும். அந்த மீசை இருக்கிற இடத்துல கண்டினியூஸாக லைன் போட்டே இருந்தோம்னா அந்த டார்க்னஸ் திக்காக வரும். இந்த இடத்துல 8B பென்சில் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மூக்குக்கு மேலே, மூக்குக்கு கீழே இந்த இடத்துலலாம் வந்து அடிபட்டு ரத்தக்கரையோடு இருக்கும் பிக்சரில். நான் அதெல்லாம் வந்து அந்த திக்னஸ் அப்படியே திக்காக ஷேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஐப்ரோவுக்கும் ஐஸ்க்கும் வந்து ரொம்ப கேப் இருக்காது. ஏன்னா கீழே குனியும் போது அந்த மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். பாருங்கள், அந்த அடிப்பட்ட இடம்லாம் பேட்சாக நான் காமிக்கிறேன். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா பீஸ்ட் மூவியோட 3rd லுக் போஸ்டர். நிறைய பேர் டுட்டோரியல் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் போடுறேன். நான் நார்மலாக பண்ணுற அந்த ஸ்மட்ச் மெத்தட் ஷேடிங் பண்ணலை. ஏன்னா அது நேரம் அதிகமாகும். நேரம் அதிகமானாலும் ஃபேஸ் வந்து கரெக்டாக அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு வரல இதில். அதனால தான் இந்த மெத்தடில் சிம்பிளாக போட்டு முடிச்சிடுறேன்.
எப்போவுமே ஒரே விதமாக பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதான் போடுறேன். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் 100% அவுட்லைன் பண்ண முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் அப்போ பண்ணிங்கன்னா தான் உங்களால் டெவலப் பண்ண முடியும். மற்றபடி ஒருத்தருக்கு நல்லா வரைஞ்சி கொடுக்கணும், காசுக்கு வரைஞ்சி கொடுக்கணும், இல்லை கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் கிரிட் போட்டு பர்ஃபெக்டாக அவுட்லைன் போட்டு நீட்டாக ஷேடிங் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸாக சும்மா கிறுக்கணும் அப்படின்னும் போது இந்த மெத்தடில் நீங்கள் ஷேடிங் பண்ணலாம். ஓரளவுக்கு 70 to 80% அந்த ஃபேஸ் வந்திருக்கு. அந்த நெக்கெல்லாம் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் டார்க் அப்ளை பண்ணுறேன். இதில் ப்ரெஷர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒன்லி பென்சில் அண்ட் எரேசர் இது மட்டும் தான் தேவைப்படும். மற்றபடி டிஷ்யூ பேப்பர், பிளண்டிங் ஸ்டம்ப்பு, ப்ரஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது. நார்மல் சாதா பேப்பர்லேயே நீங்கள் இந்த மாதிரி கிறுக்கலாம். இந்த மாதிரி ஆச்சிங் மெத்தடில் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோன்றது நல்லா வரும். இந்த ஃபிங்கர்ஸுக்கெலாம் வந்து நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். இது ஸ்லோவாலாம் பண்ணால் அந்தளவுக்கு நீட்டாக வராது. நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா தான் அந்த ஸ்ட்ரோக் வந்து நல்லா மாறாமல் வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இதை விட இன்னும் அவுட்புட் நல்லாவே வரும். பாருங்கள், இந்த மோனோ ஜீரோ எரேசரை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த லிப்ஸிலே எங்கெங்கே டார்க் இருக்கோ எங்கெங்கே ஹைலைட் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஃபேஸு அண்ட் நெக்கெல்லாம் முடிச்சிட்டேன். நான் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் போட்டுடுறேன். ரொம்ப டார்க்காக அண்ட் ஹைலைட்டாக தான் இருந்தது பிக்சரில். சும்மா ரஃப்பாக மட்டும் போட்டுக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் நீட்டாக போட்டுடுறேன். இப்போ 6B பென்சிலால் ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 8B பென்சிலால் எங்கெங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல இப்போ நான் அந்த ஏரோட ஸ்ட்ரோக் வந்து பாருங்கள், அதுக்கு மட்டும் இந்த லைனை யூஸ் பண்ணுறேன். நான் ஹேர் ஸ்டைலோட அந்த லைன்ஸில் வந்து 8B பென்சிலை யூஸ் பண்ணி பண்ணுறேன். மற்றபடி ஷேடிங் பண்ணும்போது அந்த 45 டிகிரி ஆங்கிளில் அந்த ஷேடிங் பண்ணுறேன். இங்கே டார்க் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் டார்க் நல்லா அப்ளை பண்ணணும். லைட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹைலைட்டாக விட்டுட்டு அப்படியே ஷேட் பண்ண வேண்டியதுதான். இது இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரியே வரையலை. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரைஞ்சேன். ஏன்னா நான் பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு வரையல. நம்ம ரியலைசமாக பண்ணும்போது அதில் இருக்கிற மாதிரியே ஸ்லோவாக பண்ணலாம். இந்த மாதிரி ரஃப் ட்ராயிங்காக போடும்போது அந்த ஃபேஸ் வந்து இவர் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம ஷேட் பண்ணுறோம், அவ்வளோதான்.
ஓரளவுக்கு ஷேடிங் எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம், நல்ல ஒரு ட்ராயிங்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.